வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சுத்தானந்த பாரதியார் இயற்றிய யோக சித்தி எனும் நூலில் 2ஆம் பகுதி. தலைப்பு உள்ள பொருள். இதில் 5 குறள் வடிவ பாடல்கள் உள்ளன. அந்த பாடலையும் அதன் பொருளையும் இங்கு நாம் காணலாம். பாடல் 1. பெயர் வடிவு ஆதியவாம் வேதம் கடந்த உயர் பொருள் ஒன்று உண்டு என்று உணர். இந்த பாடலின் பொருள்: நாம் பல பெயர்களை கேட்கிறோம், பல வடிவங்களை பார்க்கிறோம். அவை பல வேறுபாடுகளை உடையது. ஆனால் இவற்றை கடந்த உயர்ந்த பரம்பொருள் ஒன்று உண்டு. அதை உட்குவிந்த தியானத்தால் உணர்ந்து கொள்ளலாம். நட்சத்திரங்கள் பல, ஆனால் ஆகாயம் ஒன்றுதான். பூக்களும் பல வடிவங்கள் கொண்டது. பூந்தேன் என்பது ஒன்றுதான். ஒரே சூரியனுக்கு பல மொழிகளில் பலவிதமான பெயர்கள் வழங்கும். ஆனால் சூரியன் ஒருவனே. ஒரே மின்சாரமே மணியடிக்கவும், ஒளி ஏற்றவும், காற்றாட்டமாகவும், சூடேற்றவும், குளிராக்கவும் பயன்படுகின்றது. மிட்டாய்கள் பல பெயர் வடிவங்களை கொண்டிருந்தாலும் இனிப்பு என்பது ஒன்றுதான். உடல்கள் பலவானாலும் உயிருக்கு உயிரான சுத்த ஆன்மா என்பது ஒன்றுதான். உலகங்கள் பலவானாலும் அனைத்தையும் ஆளும் சக்தி சுத்த சக்தி ஒன்றுதான். ஒரே அணுசக்தியே 5 பூதங்களாக விளங்குகின்றது. அடுத்து பாடல் 2. பலர் பற்பலவாக பாரில் பகர்வர் உளன் ஒருவன் என்றே உணர். இந்த பாடலின் பொருள்: உலகத்தில் பல சமயத்தார் பல விதமாக இறைவனை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் உள்ள பொருள் ஒன்றே. இந்த ஒன்றையே ஈஸ்வரன், அல்லாஹ், பரமபிதா, யகோவா, சிவன், விஷ்ணு என்று பலவிதமாக பாவிக்கிறார்கள். கொழுக்கட்டை பல, பூரணம் என்பது ஒன்றுதான். தரை என்பது ஒன்று, தோட்டங்கள் பல. சக்தி என்பது ஒன்று, ஜெகம் பல. உள்ள பொருளை அறிந்தால் பேத புத்தி நீங்கும். உயர் பரம்பொருளில் எல்லாம் ஒன்றே. பாடல் 3. 5 அணுக்குள்ளே அரசாளும் மன்னவனை 5 அடக்கி அன்பாள் அறி. இந்த பாடலின் பொருள்: நமக்குள் உள்ள மன்னவன் சுத்த ஆன்மா. அவன் 5 கோட்டைக்குள் இருந்து காயாபுரியை ஆள்கின்றான். 5 புலன்களை அடக்கி மனம் குவிந்து ஒருமையுள்ள அன்பால் அவனை அறிக. 5 கோட்டையாவது 5 கோசம். அன்னமய கோசம் எலும்பு, நரம்பு, தசை, தோல் போர்த்த அன்னமய கோசம். பருவுடல், தூலாதாரம். இது 5 பூத கூடு. பெயர், வடிவ, சாதி, குல வேறுபாடுகளெல்லாம் இதற்கே உண்டு. அடுத்து பிராணமய கோசம், வீரிய தேகம், உயிர் உடல். இது நாடிகளின் பின்னல். பிராணவாயுவும் கர்மேந்திரியமும் கூடியது. பசி, தாகம், காமம், வெகுளி முதலிய தினவுகளை கொண்டது. அடுத்து மனோமய கோசம். இது மனமும் ஞானேந்திரியமும் கூடியது. இன்ப துன்ப அலை வீசி கொந்தளிக்கும் மனதை ராஜயோக சாதனத்தால் அடக்கி ஆளலாம். 4 விஞ்ஞானமய கோசம். இது புத்தியும் ஞானேந்திரியமும் கூடியது. நான் ஆத்மா என்கிற அறிவு கொண்டது. அடுத்து 5 ஆனந்தமய கோசம். இதுவே காரண சரீரம். இதில் ஆத்ம சுகம் புலனாகும். இந்த 5 கோசங்களை தாண்டி
சித்தும் சத்துமான சுத்த சக்தி பரமாத்மனை அறிவதே நமது அறிவாகும். அடுத்து பாடல் 4. அருளாலே உள்ளத்து அறிவா இளங்கும் பொருளாலே இன்பப் பொழிவு. இந்த பாடலின் பொருள், எல்லாரும் பேரின்பம் வேண்டுகிறார்கள். பேரின்பம் பரம்பொருளே. அப்பொருள் உள்ளத்தில் அறிவாக விளங்குகின்றது. அதை அருள் உணர்வால் உணர வேண்டும். அன்பின் தீவிரத்தாலும் சித்த சுத்தியாலும் அருள் உண்டாகும். அந்த அருளே யோக சக்தி, சத்தினி பாதம், குண்டலினி, பிரம்மாகாரம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது. அருட்சக்தியின் விறுவிறுப்பால் தியான சமாதி கைகூடி வரும். மனோலயமாகும். சுத்த சக்தி சித்தி வந்து சேரும். பாடல் 5. விழிமின் எழுமின் உள்ளே விண்ணரசை கண்டு செழிமின் சுத்தானந்த சித்து. இந்த பாடலின் பொருள், மனிதர்கள் நீங்கள் அடைய வேண்டியது சுத்த ஆத்மானந்த சித்தி. அஃது உங்களுக்குள் இருக்கும் வான் அரசாகிய சகசிராரத்தில் துரியாகாச நிலையத்தில் ஏழ்நிலை மாடத்தில் அருட்சுடராக விளங்குகின்றது. அதை காண ஞான விழிப்பை பெறுங்கள். சக்தி கனலுடன் யோக சாதனத்தை எழுப்பி மென்மேலும் உயருங்கள். சித்தம் தெளிந்தால் சக்தி உடனடியாக விழித்து எழும். அது மேலோங்கினால் உண்மையான தூய அறிவின் இன்பம் உச்சியில் ஒளிபெறக் காணும். அதையே எழுச்சி, அருட்சி என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இதை அனுபவிப்பதே அருளாட்சி அல்லது விண்ணரசாட்சி என்று சொல்லுவார்கள் என்கிறார் சுத்தானந்த பாரதியார். ஓகே மக்களே, இதுவரை யோக சித்தி எனும் நூலின் 2ஆம் பகுதியை பார்த்தோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள். மறவாமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.